ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐ டெக் எக்ஸ்ப்ளோர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி உள்ள ஆப் அப்டேட் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் தான். அதாவது ஆண்ட்ராய்ட் யூஸருக்கான அப்டேட் இந்த தடவை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரே ஒரு அப்டேட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் இன்னும் பேட்டா டெஸ்டிங்கில் தான் ஓடிட்டுருக்கு. சில பேருக்கு அஃபிஷியலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்கிற அப்டேட் கூட லேட்டாக வர வாய்ப்பு இருக்குது. நான் சொல்லாத அப்டேட் முன்னுக்கு வந்துட வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்டேட் வரவங்களுக்கும் சரி வராதவங்களுக்கும் சரி இந்த வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த அப்டேட்ஸ்லாம் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஃபியூச்சரில் உங்களுக்கு இன்னும் அந்த அப்டேட் வரல அப்படின்னா என்னென்ன அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தாராளமாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ சுலபமாகவும் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன அப்டேட்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டிங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் கண்டென்ட்டும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட், வாட்ஸ்அப்பில் ஆண்ட்ராய்ட் யூஸருக்கான ஒரு அப்டேட் வந்துருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, அன்ரீட் சேட்ஸை வந்து மார்க் பண்ணுறதுக்கு. அதாவது இப்போ உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கும், நிறையா சேட்ஸ் வந்து நீங்கள் இன்னும் பார்க்காம வச்சுருந்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா போய் பார்க்கறதுக்கு பதிலாக இந்த ஒரு பட்டன் மூலிமா நீங்கள் வந்து உங்களோட எல்லா சேட்ஸையும் அன்ரீட்லேருந்து ரீடு, அதாவது நீங்கள் பார்த்ததா அந்த எப்படி சொல்கிறதுனா, இப்போது உங்களுக்கு அன்ரீட் சேட்ஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்னா, அது நீங்கள் பார்க்காத சேட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா, அது வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணுறது மூலயமா உங்களோட அன்ரீட், அதாவது நீங்கள் பார்க்காத சேட்ஸில் நீங்கள் ஒன்று ஒன்றா போய் பார்த்து அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஒரே ஒரு பட்டன் மூலிமா இந்த ஒரே ஒரு பட்டன் நீங்கள் தட்டுனீங்க அப்படின்னா அந்த சேட்ஸ்லாம் வந்து அன்ரீட்லேருந்து ரீட் அப்படிங்கிற லேபிளுக்கு வந்துடும். அதாவது அந்த ரீட் அப்படிங்கிற லேபிளுக்கு வராது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பார்த்ததா உங்கள் வாட்ஸ்அப்பில் அதை எப்படி காட்டணும்னா, அன்ரீட் இப்போது உதாரணத்துக்கு ஒரு 2 சேட் வந்து நீங்கள் இன்னும் பார்க்காம வச்சுருக்கீங்கன்னா, 2 சேட் வந்து அன்ரீட்டில் காட்டும். அதாவது இத்தனை மெசேஜ் வந்திருக்கு அப்படின்ட்டு. கரெக்டாக இப்போ இந்த பட்டன், அதாவது இப்போது வரக்கூடிய இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலயமா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை கிளிக் பண்ணோடனே அந்த 2 சேட்டு வந்து குறிப்பிட்ட அந்த 2 சேட், அதாவது நீங்கள் ரீட் பண்ணாமல் இருக்கிற அந்த 2 சேட் வந்து நீங்கள் ரீட் பண்ணதாக காட்டப்படும். உங்களோட அன்ரீட் லிஸ்ட்டில் அது இருக்காது. ஸோ ஓகேவா, இது வந்து எங்கே வரணும், நீங்கள் சேட் ஓப்பன் பண்ணோன்னா அந்த சேட் டேப்லாம் இருக்குல்ல, அந்த சேட் டேப்புக்கு பக்கத்துலேயே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பட்டன். ஸோ இது இன்னும் பேட்டா டெஸ்டிங்கில் தான் இருக்குது. அதனால் வந்ததுக்கப்புறமா அதுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன் நான் காட்டுறேன். அதாவது இந்த ஃபீச்சரோட பேர் பார்த்தீங்கன்னா மார்க் ஆல் சேட் as ரீட் அப்படின்னு அந்த ஃபீச்சரோட பேர். ஸோ அந்த பட்டனோட லேபிளிங்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து அது வந்ததுக்கப்புறமா நான் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.